ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம விளையாட வந்திருக்கிறது ஒன் பிளாக் எடிஷன் பார்ட் 2. என்னடா ஒன் பிளாக்னு சொல்லிட்டு வினோதமாக இருக்குது இடமேன்னு பார்க்கலாம். கைஸ், கிட்டத்தட்ட நான் ரெக்கார்ட் பண்ணேன், ரொம்ப வேலையை செஞ்சுட்டேன் அதுக்குள்ளே. பட் ஆனால் என்ன ஆச்சுன்னா எல்லா ரெக்கார்டிங் கரெக்டாக ஆன் பண்ண மறந்துட்டேன் கைஸ். கரெக்டாக ஆன் பண்ணலை, அதுதான் தப்பு போயிடுச்சு கைஸ். இது வரைக்கும் இதுதான் இப்போ நம்ம கட்டி வச்சுருக்கோம். இந்த இடத்துக்குள்ள ஒரு மாப் வந்து ஸ்பான் ஆகி வெடிச்சிருச்சு, அதனால் எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு கைஸ். நான் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. இந்த இடத்துக்கு ஒரு சின்ன ஷெல்டர் மாதிரி கட்டிட்டேன். அப்புறம் இங்கே வந்துட்டு மாப்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், தவக்கலை அதெல்லாம். அப்புறம் இங்கே ஒரு டபுள் செஸ்ட் கைஸ், இதில் பொருட்கள் இருக்கும். நம்மளுக்கு இதெல்லாம் நிறையா பொருட்கள் கிடச்சிச்சு, ஆனால் இதில் எதுவுமே இருக்காது. கிராஃப்டிங் டேபிள், இதில் தான் நம்ம வந்துட்டு இப்போ ட்ராப் டோர் செஞ்சாகணும். சரி, ட்ராப் டோர் செய்யணும் கைஸ். பிளாக்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது நம்மக்கிட்ட. நேரத்துக்கு பிளாக் உட்டு இல்லையா நம்மக்கிட்ட? இதுக்குள்ளே இது இருக்கான்னு பார்ப்போம் கைஸ். உட்டு இல்லை, மரம் இருக்குது, போன் பிளாக்கும் இல்லை. எதை வச்சு வளர்க்குறதுன்னு தெரில கைஸ். இப்போ நம்ம இன்வென்ட்ரிலேருந்து இந்த மரத்தை இதுக்குள்ளே மாற்றிட்டு இங்கே மரத்தை வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிடுவோம். இது கூட சீக்கிரம் வளர்ந்துட்டா நல்லாயிருக்கும். இப்போ இருக்க நம்மகிட்ட இருக்க இந்த 2 பிளாக்கை வச்சுட்டு எதுவும் பண்ண முடியாது. சீக்கிரம் வளர்ந்தால் பரவாயில்ல கைஸ். இப்போ நம்ம பிளாக்கை மைண்ட் பண்ணோன்னா எல்லாம் பிரச்சனையாக போயிடும். அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, கொடிப்போ என்னடா அமைதியாருங்க கைஸ். இப்படி வச்சுப்போம். அப்புறம் இதுமா ஐயோ நம்ம பிளாக்ஸ் கைஸ் இல்லைன்னா நம்ம இப்படி பண்ணிப்போம். கோழி போ, வெளியே போ கைஸ். இப்போ நம்ம இங்கே பிளாக்கை வச்சுப்போம் கைஸ். இப்படி வச்சுட்டு இங்கேருந்து மைண்ட் பண்ணுவோம் கைஸ். நம்மக்கிட்ட அயன் டைமண்ட் பிக்காக்ஸ் ஒர்க்காக கிடச்சிட்டு. ஸ்பைட்ரு கைஸ் வந்துட்டான், ரொம்ப மோசமான வெளியே வந்துட்டானோ கைஸ். பொறுமையாக போய் பார்ப்போம். இல்லை, அவன் வரல. அப்போ ஓகே கைஸ். நம்ம உள்ளே போனோன்னா நம்மளுக்கு தான் ஆபத்து. எங்கடா இருக்கா ஸ்பைடர்? டே ஐயோ தெரியாமல் அங்கே வேறு பிளாக்கை ஃபைன் பண்ணி விட்டேன். ஸ்பைடர் இருக்கா? ஓகே, ஸ்பைடர் இருக்கு. சரி, ஓகே வச்சுருப்பா. கைஸ், ஆக்சுவலாக உள்ள ஸ்பைடர் இருக்கா? அது வேறு தெரியல. அயன் நிறையா கொடுக்குறாங்க, நல்லதாக போச்சு. மூஞ்சை மட்டும் பார்த்துடக்கூடாது. அடிச்சுணும், அடி 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 அடி. அப்பா செத்துருச்சு. ஸ்பைடர் வேறு எங்கே போச்சுன்னு தெரில கைஸ். அப்படி தான் கைஸ், சார் ஸ்பைடர் வந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு. இதுக்குள்ளே என்ன இருக்குது? கைஸ் எடுக்க மாட்டேங்கிறான். எழுந்திரிச்சிட்டு இங்கேருந்து வைப்போம். ஒரு அயன், போன், ஸ்ட்ரிங்கு கைஸ். அப்படின்னா நம்மளுக்கு எதுக்கு இதெல்லாம் தராங்க கைஸ்? ஃபஸ்ட்டு பிளாக்ஸை ப்ளேஸ் பண்ணுவோம். ஆமாம், சுற்றி இருக்க இடத்த ஃபஸ்ட்டு இதாக இருப்பாங்க. இருட்டாக இருக்குது, ரொம்ப இருட்டு கைஸ். ஃபஸ்ட்டு பிளாக்ஸ் எல்லாம் சுற்றி இருக்க இடத்த ப்ளேஸ் பண்ணுவோம். பயங்கரமாக லூட்லாம் போயிருக்கும் நேரத்துக்கு. ஃபஸ்ட்டு காபிள் ஸ்டோன்ஸ் கைஸ். நான் கூட ப்ளேஸ் பண்ணி முடிச்சுட்டு காட்டுறேன் கைஸ். லெட்ஸ் கண்டினியூ. ஒரு சின்ன பிரச்சனையாகி ஸ்பைடர் பையன் நம்மளுக்கு கீழே தள்ளி விட்டான். அதுக்கப்புறம் இது நம்ம ஃபுல்லாக பிளாக்ஸ் வச்சு மைண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவனை கீழே தள்ளி விட்டாங்க கைஸ். நம்ம இன்வெர்ட்டரியில் இருக்க பாதி பொருள் போயிடுச்சு, கடுப்பாயிடுச்சு. அதனால் சில பொருட்கள் நான் லூஸ் பண்ணது மட்டும் போயிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் கைஸ். தப்பாக நினச்சிக்காதீங்க, வேறு வழி இல்லை, இதான் யூஸ் பண்ணி ஆகணும்.
எவன் என்ன தள்ளி விட்டான்னு கூட தெரில கைஸ். கைஸ் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேருந்தே மைண்ட் பண்ணுவோம். இப்போதைக்கு இவ்வளோ பிளாக்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் இருக்காங்க பொருட்கள். என்னென்ன இருக்குன்னு கூட தெரில கைஸ். கைஸ் ஜாம்பி இருக்காங்க. ஜாம்பி அடி 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 கைஸ் உட்காந்து அடிப்பாங்கண்ணா. ஆக்சிட் எங்கே இருக்காங்க? எங்கடா ஒழிஞ்சுக்கிட்டே இருக்கா? ஓடாதுறான் செத்துட்டான். ஆக்ஸ் கூட கையில் எடுத்துகிட்டு இருக்காங்க. சரமாரியாக அடிச்சிருப்போம். நம்ம தூரத்தில் இருப்போம். க்ரீப்பர்ஸ் போனாச்சுன்னா அப்படி தான் தப்பிக்க முடியும். டைமண்ட் ஏய் கோழி போ. இத்தனை பொருள் தராங்க. நல்லதாக போச்சு. ஸ்பைடர் ஆக்சிட் தடி. ஓ அடித்த வேகத்தில் வெளியே வந்துடுச்சு கைஸ். அது உட்காந்துருந்தே நம்ம அடிக்கணும் கைஸ். நல்ல வேலை இப்போ உடன் பிளாக் கொடுத்தாங்க கைஸ். நம்ம யார் அடித்தாலும் பார்த்து அடிக்கணும் கைஸ். கைஸ் அங்கே பொருட்கள் கொச்சன்னு இருக்குது. லூட்டு பயங்கரமாக கிடைக்கும். அடிச்சுன்னு இருக்கிறோம் கைஸ். இவ்வளோ லூட்டு கிடச்சின்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உள்ள நிறைய லூட் இருக்குன்னு நினைக்கிறேன். போட்டு கைஸ் பொருட்கள் நிறையா கிடச்சிருக்கு இப்போதைக்கு. நம்ம போயிட்டு எழுந்திரிச்சிட்டு இன்வென்டரியில் என்னென்ன இருக்குன்னு செக் பண்ணுவோம். இவ்வளோ பொருள் கிடைக்கும்னு தெரில. டைமண்ட் 2 இருக்குது. உட்டு ரொம்ப முக்கியம் கைஸ். கிராஃப்டிங் இதை அழுத்து போயிட்டு ட்ராப் டோர் செய்வோம். இது ட்ராப் டோர் செய்யறதுக்காக எவ்வளோ நேரம் கஷ்டப்பட வேண்டியதாக இருந்துச்சு. இன்னும் உட்டு பத்தலன்னு சொல்லிடாதீங்களா? அட போங்கய்யா. ஐயா ஸ்டிக்கு வேறு வேணுமா? அவங்ககிட்ட இன்வென்ட்ரியில் எத்தனை உட்டு இருக்கு? இது இங்கே வச்சுட்டு பண்ணி அடுத்து இங்கே ஒன்று அடுத்து இப்படி ஒன்று ட்ராப் டோர் கொடுத்துட்டானுங்க. நல்லா இருக்குடா கைஸ். இன்வென்ட்ரியிலேருந்து இந்த ட்ராப் டோர் எடுப்போம். ஐயோ இதை வச்சு மைண்ட் பண்ணுமா? கைஸ் என்ன பையனா ஸ்பைடர் குட்டி சாம்பி வந்துச்சுன்னா தப்பிச்சிருவான். ஸ்பைடர் வந்துருச்சுனாலும் தப்பிச்சிருவோம். சரி ஓகே மைண்ட் பண்ணுவோம் கைஸ். ஆனால் இவ்வளோ டைமண்ட் தருவாங்கன்னு எனக்கு நம்பவே முடியல என்னால். லேபிஸ் தராங்க. என்சாயின்மெண்ட் பண்ணலாம். டைமண்ட் 10 நம்மக்கிட்ட இருக்குது. ஸ்டார்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஓரளவுக்கு நிறையா மைனிங் போயிடலாம். லாவா போட்டு கைஸ் இப்போ நான் சொல்கிறேன் எதுக்காக நான் அதெல்லாம் எடுத்துகிட்ருக்கேன்னு. இப்போ இங்கே ஃபஸ்ட்டு காபிள் ஸ்டோன் சேர்க்கணும். இங்கே ஒரு காபிள் ஸ்டோன், அடுத்து இங்கே, அடுத்து இங்கே, அடுத்து இங்கே, அடுத்து இங்கே. தப்பு பண்ணிட்டேன். இதை மைண்ட் பண்ணு சொல்லு. மைண்ட் பண்ண இங்கே ஒரு பிளாக்கு கொஞ்சம் பெருசாகவே வச்சுக்கோ. வேணாம் பத்தாது. அடையில சென்டரில் ஒரு பிளாக். அப்போ இதோட வச்சு இங்கே க்ளோஸ் பண்ணும். திரும்படா. ஓகே இங்கே இதை வச்சுட்டு இன்வென்டரியில் இருக்க லாவா எங்கே அங்கே போ. லாவாவை இங்கே ஊற்றணும். அடுத்து இப்போ நம்மக்கிட்ட ஒரு பக்கெட்டு கிடச்சிச்சா. இப்போ இங்கே போயிட்டு இதுக்குள்ளே அந்த பக்கெட் வச்சுருவோம் கைஸ். வச்சுட்டு வாட்டர் பக்கெட் இங்கே வாட்டர் பக்கெட் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுட்டு இப்போ அங்கே போயிட்டு வாட்டர் பக்கெட்டை வைப்போம். இப்போ இங்கே வச்சிட்டேனா
இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது வருமா? ஐயோ மறந்துட்டேன் கைஸ். ஒப்சிடியன் போயிடுச்சு. ஐயோ கைஸ், என்ன கீழே பிளாக் போயிடுச்சு. கைஸ் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் கைஸ். சரி வேறு வழி இல்லை. மனசு தேத்திக்க வேண்டியதான். ஐயோ 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 ஸ்பைட்ரு அது வந்துக்கோம். மேலே ஏறணும் கைஸ். வர பார்க்குறாங்க. ஓடு 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 தோடு 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 எழுத்து வர குறையுது. இப்படி குறைய விட்றானே கைஸ். எப்படியும் தப்பிச்சாகணும். உள்ளே போயிடுச்சா? உட்காந்து நடப்போம். வராயா வராயா வராயா? அடிக்க முடியாது தம்பி. அவ்வளோதான் முடிஞ்சு கிளம்பு. எழுத்து வேற கொட்டி விட்டு போயிட்டான். ஆமாங்க இந்த மாதிரி. ஓய்யோ வெல் பிளாக்க போடு. என்னடா இப்படி பயப்படுறா நீங்கள் யோசிக்கலாம். கொஞ்சம் பயம்தான். அது திடீர்னு நடக்கிறதுனால பயந்துவாங்க. சாப்பாடு வேற என்ன இருக்குது? மீட்டா இது சாப்பிட்டுப்போம். பன்னு சாப்பிட்டுப்போம். இப்போ போய் வாங்கி பண்ணுவோம் கைஸ். ஆரம்பிப்போமா? இதான் டைமண்டு கைஸ். நெதர் எப்படி இருக்குன்னு வேறு தெரியல. 1 பிளாக்ல கைஸ் திடீர்னு நெதர் மாப் வந்துச்சுன்னா இப்படி திரும்பி ஓடிடணும். திரும்பி இடத்த பார்க்காம ஓடிடணும். தலைதறிக்கே ஓட போகிறேன் மாப் வந்துச்சுன்னா. க்ரீப்பராக மட்டும் வந்துடக்கூடாது கைஸ். என்ன கைஸ் உள்ளே லூட்டு தராங்க. நல்லதாக தர மாட்டேங்கிறானுங்க. டைமண்ட்ஸ் கொஞ்சம் நிறையா கொடுத்தானுங்கன்னா பரவாயில்ல. ஃபுல் ஆர்மரி டைமண்டாக மாற்றிடலாம். வாடா டேய் முட்டாள். ஐயோ பன் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டேனா? எங்கடா ஒழிஞ்சுக்கிட்டே இருக்கீங்க? சாவு அவ்வளோதான். திடீர் லூட்டுங்கிறது லூட்டில் எங்கடா போச்சு? சுற்றுறான். நல்ல வேலை வந்துச்சு இன்வென்ட்ருக்கு. இப்போ 5 டைமண்ட் இருக்குது. வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஐயோ டைமண்டு கொடுங்கடா. டைமண்டு பேசி இப்போ இதுக்கிட்ட நம்மகிட்ட 5 டைமண்ட் இருக்குது. நம்மகிட்ட ஆர்மர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபுல் ஆர்மர் வரதுக்கு கரெக்டாக டைமண்ட் வந்துச்சு. ஸ்பேன் செய்யறதுக்கு எவ்வளோ டைமண்ட் ஆகும் மறந்துட்டியா? திறந்துட்டு போயிட்டு எடுத்துப்போம். ஓகே கைஸ். போயிட்டு கிராஃப்டிங் டேபிள் எங்கே இருக்குது? கிராஃப்டிங் டேபிள். கிராஃப்டிங் டேபிள் இங்கே இருக்குது. இப்போ டைமண்டை வச்சு லெகின்ஸ் எப்படி செய்யணும்? ஒரு லெகின்ஸ் எப்படி செய்யணும்? நேரத்துக்கு நான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆர்மர்ஸ்க்கு போயிட்டு லெகின்ஸை மாற்றிப்போம். அவ்வளோதான் ஃபுல் ஆர்மர் வந்துடுச்சு. ஓகே இப்போதைக்கு நல்லா போய் சண்டை போடுவோம். அத்திமுத்ரா குடி. நோச்சி எதுக்கு எண்டு செட்டிங்கிற பாருங்க. சரி ஏதோ ஒன்று. இப்போ ஃபஸ்ட்டு செஸ்ட் கொடுத்துருக்கானு. ஏன்டா இவ்வளோ ரெட் ஸ்டோன் தரீங்க? என்கிட்ட ஒரு ஸ்டாக்கே இருக்குடா. இப்போ 4 வீட் ப்ரெட் அப்புறமேட்டு செஞ்சுக்கலாம்.
ஆக்ஸ் எடுத்து உடைப்போம். யோ 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 ஐயோ ஐயோ ஜாம்பி. வேண்டாம். டிக்கி போடு போடு, டிக்கிலே போடு. பின்னாடி பேக் பஞ்சர் ஆயிரும் பையனுக்கு நேரத்துக்கு. ஆடா ஓகே. இது என்னடா தொடர்ந்து ரெட் ஸ்டோன் வேணாண்டா எனக்கு. டிஎன்டியா? டிஎன்டி செஞ்சுக்கலாம் கைஸ். இல்லைவா போய் மூளையை பயன்படுத்தி டிஎன்டி செய்வோம் கைஸ். எனக்கு தெரிஞ்சு யாரோ பெரிய கையானோ வந்தானா டிஎன்டி வச்சு நம்ம வெடிக்க வச்சலாம் அவனை. டிஎன்டி செய்யறதுக்கு என்னென்ன தேவை? டிஎன்டி சர்ச் பண்ணுவோம். சாண்டு தேவை. ஐயோ சரி ஓகே. பிஸ்டன் செய்யறதுக்கு என்ன தேவை? டிஸ்பென்சரு. பிஸ்டன் செய்ய அயன் இருக்குது நம்மக்கிட்ட. 28 அயன் கன்வெர்ட் பண்ணிப்போம் போயிட்டு. அதுக்கு நம்ம ஃபர்னஸ் தேவை. ஒரு ஃபர்னஸ் எடுத்தாச்சு. பிளாஸ்ட் ஃபர்னஸ் செய்கிறதுக்கு உட்டா இப்போ நம்மக்கிட்ட. ஐயோ எங்கடா ஃபர்னஸ்? ஃபர்னஸ் எடுறா, கையில் எடுறா. இதே தூக்கி இட்டுருவோம். இப்போ வந்துட்டு இன்வென்ட்ரிக்கு எடுத்துகிட்டு வாடா ஃபர்னஸை. இப்போ ஃபர்னஸை இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு ஐயா ஃபர்னஸ்குள்ளே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுறேனே. ஃபர்னஸ் ப்ளேஸ் பண்ண. இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு 28 அயனை ஸ்மெல்ட் பண்ணுறதுக்கு கோல் தேவை. கோல் இருக்கா? 21 கோல். ஓகே நீங்கள் ஸ்மெல் பண்ணிட்டு போயிட்டு நம்ம வேலையை பார்ப்போம். இந்த வாசல் வேறு எங்கே இருக்குன்னு தெரியல. லேபிஸ். கைஸ் நம்ம டைமண்ட் இருக்குல்ல, டைமண்ட் வச்சு என்சாண்டிங் டேபிள் வைக்கலாம். பட் எடுத்துகிட்டு வந்துட்டு சரி போதும் லேபிஸ் வேணாண்டே. கைஸ் போயிட்டு என்சாண்டிங் டேபிள் செய்வோம். ஐயா இது வேறு. என்சாண்டிங் டேபிள் செய்கிறதுக்கு என்ன தேவை? என்சாண்டிங் டேபிள். இதான் என்சாண்டிங் டேபிள். ஒப்சிடியன் புக்கு ரெண்டும் தேவையா? கிழிஞ்சிருச்சு. இதுக்கு நம்மளுக்கு சம்மந்தமே இல்லை. ஏ உருக்கிட்டுருச்சு. அது பார்ப்பேன். அதுக்கு அது எடுக்க முடியாது கைஸ். இன்வென்ட்ரியில் தேவையில்லாத பொருளாக தூக்கி. அவ்வளோ ஐயோ கைஸ் தேவையில்லாத பொருள் அது. ஸ்டிங் தேவைப்படும் இதுக்கும். இதை தூக்கி போடுவோம். காப்பர் இதை தூக்கி போட்டுருவோம். ஒப்சிடியன் தேவைப்படும் எதுக்கோ இருக்கா. அப்புறம் இது நம்மளுக்கு தேவைப்படாது. கன்ஸ்ட்ரக்ஷன்னா இந்த 5 இந்த இது கேட்டுருவோம். ஓகே. ஸ்பைடர்மேன் உங்கள் ஸ்பைடர்மேன் உட்காரு. ஓட்டு அண்டார்டிகா வரைக்கும் பறக்கிறான் பையன். ஃபஸ்ட்டு ஒரு அயன் கூட மிஸ் பண்ணிடலாம் கைஸ். அதுக்கு பம்ப்கின் தேவை. இந்த மாதிரி ஆள் தான் இவன் தான் கைஸ். ஒரு கார்னரில் நின்றுருந்த போது அடிச்சிட்டான். நான் அடிச்சு போட்டான் வேறு வலி. கீழே விழுந்துட்டாங்க கைஸ். விழுந்ததுக்கப்புறம் தான் கஷ்டமே தெரிஞ்சிச்சு. என்ட்ரமெண்ட்ஸ் பண்ணாங்கன்னா பரவாயில்ல, டக்குன்னு அடிச்சிடலாம் அவனா. இது வேறு எதுவுமே யூஸ்ஃபுல்லாக பொருளை தர மாட்டேங்கிறானுங்க. பேரன் லேண்ட்ஸா? போட்டு சாண்டு கிடைக்க ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு கைஸ். எச்சத்துப்பி வர வந்துருச்சா? எச்சத்துப்பி சத்துரு. அப்பா எச்சத்துப்பி ஆலி. ஐயோ இது என்னது? வாட்டர் பக்கெட். ஐயோ ஏன்டா வாட்டர் பக்கெட் கொடுத்தீங்க? வாட்டர் பக்கெட் வேணாம். அப்போ என்கிட்ட ஆல்ரெடி வாட்டர் பக்கெட் இருக்குது. இப்போ பிஎக்ஸா? ஆக்சலாட்லாம் என்ன கருமாண்டா அது?
சாண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல. சாண்டு. ஐயோ கான்கிரீட் என்னடா இவ்வளோ தரீங்க? என்னது இது? எனக்கு இது வேணாம்ப்பா. ப்ளீஸ் டிஎன்டி செய்ய வேணும். ஏதோ தேவையில்லாத பொருளை தூக்கிடணும். போடா வெளியே. ஐயோ சாண்டு தூக்கிட்டேன்னு. ஐயோ சாண்டு வேணும். இருக்கட்டும், பட் சாக்கு எடுத்து வெளியே போடு. இது வேணாம். போ. இது போ. நீ போ. கடவுளே சாண்டு தாங்கயா. டேய் சாண்டு தாங்கடா கைக்கு. கிடச்சிச்சு. கைஸ் போய் டிஎன்டி செய்கிறோம் கைஸ். அடிக்க விட்றோம், செதற விட்றோம். டிஎன்டி எப்படா செய்யணும்? டிஎன்டி கொடுங்கடா. எங்கடா டிஎன்டி காணோம்? டேய் ஃப்ளண்ட் அண்ட் ஸ்டீல் அதுக்கு பற்ற வைக்க தேவையில்ல. ஐயோ ஃப்ளண்ட்டு வேறு தர மாட்டானுங்களே ஒன்றுங்க. டிஎன்டி ஒரு டிஎன்டி தானா? ஐயோ அதையும் எடுக்க முடியலையே. கைஸ் நம்ம இன்வென்ட்ரியில் தேவையான பொருளை போயிட்டு இதுக்குள்ளே வச்சுருவோம். ஜஸ்ட்டு இதுக்கு எத்தனை வச்சுருக்கோன்னு தெரில. ரெட் ஸ்டோன் இருக்கட்டும். ஐயோப்போ லேப்பிஸ் லூசாசேமியா அதுவும் வேணாம். போ இதுக்கு ஆவணிலாம் டர்ட்டு அப்புறமேட்டு நான் ஒன்று வச்சுக்கிறேன். கொடு. போ இதை எடுத்து இங்கே போடுவோம். கான்கிரீட்ஸ்லாம் எனக்கு வேணாம். ஸ்டாண்ட் இருக்கட்டும். கைஸ் இது டைமிங் ரொம்ப நேரம் எடுத்துட்டேன் இந்த வீடியோவுக்கு. கைஸ் முடிஞ்ச அளவுக்கு நான் இப்போ அந்த வீடியோவை முடிக்க பார்க்குறேன். கைஸ் இப்போதைக்கு நம்ம தேவையில்லாத பொருளாக வச்சுட்டு எடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நான் அந்த வீடியோ முடிச்சிடுறேன் கைஸ். இது க்ளோஸ் பண்ணிட்டு கைஸ் ஒரு டாப் மட்டும் இப்போ போயிட்டு உடச்சிட்டு பிக்காக்ஸ்க்கு கோல்டன் பிக்காக்ஸ் உடைக்கிறதுக்கே எவ்வளோ கஷ்டப்படுது. பார்த்தீங்களா கைஸ் ஒரு படமே ஓடுதாங்க. வீட்டு அப்புறம் அது இதில் வச்சு நல்ல ரூட் கிடச்சிச்சுன்னா அந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கலாம். ஐயா ஏன் அப்படி சொல்கிறேன்னா கைஸ் நம்மக்கிட்ட இது இல்லை. இது வேஸ்ட்டாக இந்த பிளாக்கை ப்ளேஸ் பண்ணவும் முடியாது. டிஎன்டி ஷே யூஸ் பண்ணலான்னு பார்த்தா இதுவும் கன் பவுடரும் நம்மக்கிட்ட இல்லை. இது என்னது அது? கோல்டன் ஆப்பிளா? நல்லா இருப்பீங்கடா. டேய் ஏன்டா வாட்டர் பாக்கெட் தரீங்க எனக்கு? போதும்டா, வாட்டர் குடிச்சு போர் அடிக்குதுடா. லாவா தாங்கடா. கைஸ் காபிள் ஸ்டோன் ஃபார்ம் இந்த வருஷத்தில் அவங்க செய்ய விட மாட்டானுங்க. எமரால்டா? வில்லேஜில் எங்கடா இருக்கான்? நல்லுங்க. வில்லேஜ் எங்கடா போனேன்? வில்லேஜ். ஐயோ அவன் செத்துறானா? டே ஏன்டா செத்துட்டான்? டேய் எமரால்ட் கன் போடுறவங்க கொடுத்துருக்கானுங்க. சாண்டு நம்மகிட்ட சாண்டு தேவையில்லை. டிஎன்டி செய்யலாங்க யூஸ், பட் ஆனால் சாண்டு பற்ற மாட்டேங்குது. இது அப்படியே உடச்சிருவோம். கைஸ் இந்த வீடியோ ஐயா கைஸ் நெல்லுங்க கைஸ். ஒரு அடுத்த டெஸ்ட் வந்ததுக்கப்புறம் நான் அந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஐயோ ஒரு செஸ்ட்டை உடைக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம்டா போகுது? சீக்கிரம் தாங்கடா. வீடியோ சீக்கிரம் முடிச்சுக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஆல்ரெடி டைமிங் ரொம்ப அதிகமாக போயிடுச்சு கைஸ். அதுதான் செஸ்ட்டு ஐயன் எதுக்குடா தரீங்க? போங்கடா. செஸ்ட்டு எனக்கு தர மாட்டி தெரியலையே. வந்துட்டாயா? வாராயா ஒருத்தான். இதுக்கு எதுக்குடா நீங்கள் வரணும்? கோல் கொடுத்தா தருவானாமா, ஒன்று தருவானாமா. யார் ஸ்மித்து? நீ வெளியே வா. போ வா வெளியே வா.
ரெடியா போடா டேய், ரெடியா போடா. கொண்டுறான் இங்கேயே அவனை வந்து தொலைவா. பேஷன் ஒரு அடி இருக்குது, கயிறு கட்டி அவனை இழுத்துட்டு வர போகிறேன் நான் இப்போ. பேசி இனிமேல் நம்ம ஃப்ரெண்ட் ஆகிட்டான் இவன், நம்ம வில்லேஜரு. அது எப்படின்னு உங்களுக்கு புரியல, நான் இப்போ காட்டுறேன் இல்லைங்க. கயிறு கொடு இங்கே பேசி இந்த ஷாக்கை வச்சுட்டு இப்போ வாடா. பேசி நம்ம வில்லேஜர் இனிமேல் நம்ம ஃப்ரெண்ட் ஆகிட்டான். எப்படி தெரியுமா, அங்கே பாருங்க. வில்லேஜர் ஓடாதுறான். ஐயோ இவன் கூட எப்படி அது கனெக்ட் பண்ணுறது? என் மேலே அது கனெக்ட் பண்ண முடியாதா? ஏன் ஐயோ தம்பி அழுது ஓடாதரா. கேமராமேன் ப்ளீஸ், நான் எப்படி பண்ண நான் காட்டிக்கிறேன். ஆனால் அதெல்லாம் நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஓகே கைஸ், இந்த கேம் பிளேவை இதோட முடிச்சுக்கலாம். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.